கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே இந்த நாள் உங்களை இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். நம் கடந்த நாட்களில் இந்த யூடியூப் சேனலில் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பாடங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் இதுவரைக்கும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் உட்பட்ட அநேக காரியத்தை நாம் பார்த்தோம். நாம் என்னுடைய வேதாகம படிப்பினுடைய வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய 5வது பகுதியிலே நாம் பார்த்தோமானால் அதில் 7 சபைகளுடைய 2 சபைகளை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? ஏபிசி சபை, சிமிர்னா சபை. ஏபிசி சபைக்கு தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற செய்தி என்ன? அதே போல் சிமிர்னா சபைக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கின்ற செய்தி என்ன? அப்போது ஏபிசி சபையினுடைய வரலாற்று ஆதாரங்களும் சிமிர்னா சபையினுடைய வரலாற்று ஆதாரங்களை குறித்து நாம் பார்த்தோம். இப்போது இந்த 2 சபைகளுக்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2 சபைகளே தன்னை அறிமுகப்படுத்துகின்றதை நாம் பார்த்தோம். அதே சமயம் இந்த 2 சபையிலே நடக்கின்ற நன்மைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டுவதையும், அந்த சபையிலே அவர்கள் செய்கின்ற குற்றங்கள் தவறுகளை அவர் சுட்டி காட்டி அதுக்கேற்ற ஆலோசனைகளை கொடுப்பதையும் இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 சபைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதங்கள் வருமா? இல்லை என்று சொன்னால் தேவனுடைய நியாயத்திற்கு, அவருடைய கோபத்துக்கு உள்ளாவோம் என்று சொல்லி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இப்போது இந்த 7 சபைகள் என்று சொல்லும் பொழுது, அது 7 சபை தூதனுக்கு என்று சொல்லும் பொழுது, அதாவது ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள், அந்த 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது அதில் அந்த சபை தூதன் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த சபையினுடைய போதகர், அந்த போதகர்களுக்கு சொல்கின்ற வார்த்தை பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் தூதனுக்கு அந்த செய்தியை அறிவிக்கிறார். அந்த தூதன் யோவானுக்கு அறிவிக்கின்றார். யோவான் அந்த செய்தியை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? சபையினுடைய போதகர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த போதகர்களுக்கு கொடுக்கின்ற அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் அந்த செய்திகள் கொடுக்கப்படுகின்றது. அப்படினால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த செய்தியானது வெறும் 7 சபைகளுக்கு மாத்திரமல்லாமல் உலகளவில் இருக்கிற எல்லா சபைகளுக்கு உரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு பேசுகின்ற ஒரு வார்த்தை 7 என்பது ஒரு பரிபூர்ணம் அல்லவா? அப்போ நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன், நிறைவான ஒரு எச்சரிக்கை, சபைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை என்று பார்த்தோம். இப்போது 7 சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது அதில் கோபத்தின் அடிப்படையில் தான் 7 சபைகளை பார்த்து பேசுகிறார் தவிர, ஏதோ ஒரு அன்பின் அடிப்படையிலே, தாழ்மையின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு உபதேசம் கொடுக்கவில்லை. ஏன் கோபத்தின் அடிப்படையில் என்றால், இன்றைய காலகட்டத்திலே சபைகள் ஆண்டுடைய பிரமாணங்களை மீறுகின்றது. கர்த்தருடைய அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றபடி, இன்றைக்கு நியாய பிரமாணங்களுக்கு ஏற்றபடி, ஆண்டுடைய அந்த கட்டளைகளுக்கு ஏற்றபடி இன்றைக்கு சபைகள் நடைபெறுவதில்லை. எனவே சபையிலே நடக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகளை ஆண்டவராக தேவன் கண்டித்து அதே சமயம் நமக்கு ஆலோசனை தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே 2 சபைகளை நாம் பார்த்தோம். ஏபிசி சபை, அடுத்து சிமிர்னா சபை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு 3வது திருச்சபை. என்னுடைய நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2ஆம் அதிகாரம். இப்போது இதில் 3வது சபையை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இப்போ 12வது வசனம் 13வது வசனமும் நாம் பார்க்கலாம். 12வது வசனத்திலே இவ்விதமாக சொல்கின்றதை நான் வாசித்திருக்கிறேன். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கின்றதாவது. இப்போ 3வது சபை பெர்கமு சபை. இப்போ பெர்கமு சபையை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய அந்த செய்திகளை நாம் பார்ப்பதற்கு முன்பாக அந்த பெர்கமு சபையினுடைய ஒரு சுருக்கமான ஒரு வரலாற்று காரியத்தை உங்களுக்கு நான் இதத்தில் நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். ஆமென். அன்பானவர்களே, இந்த பெர்கமு சபை எங்கே இருக்கின்றது என்கின்ற ஒரு வரலாற்று ஆதாரத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதாவது ஆசியா மைனர் இது அமைந்திருக்கிற ஒரு பட்டணம் தான் இந்த பெர்கமு. ஆசியா மைனரிலே அமைந்திருக்கின்ற ஒரு பட்டணம் தான் இந்த ஏபிசி, அதாவது இந்த பெர்கமு பட்டணம். அப்போது இந்த பெர்கமு இருக்கின்ற பட்டணம் இன்னும் சொல்ல போனால் எங்கே இருக்கிறது என்றால், ஏபிசி சபை, அதாவது ஏபிசி பட்டணத்தினுடைய வடக்கு பகுதியாகவும், அதே சமயம் பித்தானியா
பித்தானியா என்கின்ற பகுதியினுடைய மேற்கு பகுதியாகவும் இந்த சபை இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போது பெர்கமு சபை எங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது? ஏபேசு பட்டணத்தினுடைய வடக்கு புறம், அதே சமயம் பித்தானியா என்கின்ற இடத்தினுடைய மேற்கு புறம். அப்போ இடையிலே உயரமான ஒரு மலைகள் மேல் அமைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பட்டணம் தான் இந்த பெர்கமு பட்டணம். ஆமென கண்பானவர்களே, பெர்கமு பட்டணம் ஒரு தலைமைத்துவத்துக்கும் அல்லது ஒரு தலைநகருக்கான எல்லா அந்தஸ்தை பெற்ற ஒரு பட்டணமாக இருந்தது. ஏன் என்று சொன்னால், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பட்டணங்களை விட இந்த பட்டணம் உயர்ந்த மேடுகளில் மிக உயரமான இடத்துல அமைந்திருக்கின்றது. இப்போது இந்த பட்டணத்தை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்கின்றேன். அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 133ஆம் ஆண்டு ரோமர்கள் இந்த இடத்தை அவர்கள் கைப்பற்றி இந்த இடத்தை அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்போது ரோமர்கள் இந்த இடத்தை கைப்பற்றுவதற்கு முன்பாக சின்ன ஆசியாவில் இருக்கிற எல்லா மகாணங்களுக்கு இந்த பெர்கமு தான் ஒரு தலைநகரமாக காணப்பட்டது. அதே போல கிறிஸ்துவுக்கு முன் 133 ரோமர்கள் இந்த பெர்கமு பட்டணத்தை அவர்கள் கைப்பற்றினாலும் சரி, ஆசியா மைனரில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் இது ஒரு தலைநகராக தான் ரோமர்கள் அந்நாட்களே நியமித்து வைத்திருந்தார்கள். அப்போ ஒரு பிரபலமான ஒரு இடம், ரொம்ப அழகான ஒரு இடம். இன்னும் சொல்ல போனால் உயர்ந்த மலை மேல் இருப்பதனாலே அங்கிருந்து பார்த்தால், பெர்கமுவிலிருந்து பார்த்தால் அழகிய நீல நிற கடற்கரைகள் அங்கே இருக்கும். நீல நிற கடற்கரைகள் அடங்கின அழகான ஒரு பகுதி. எனவே எங்கே பார்த்தாலும் இயற்கை வளங்கள் கொஞ்சினதுனாலே இந்த இடத்தை பிரபுக்கள், செல்வந்தர்கள், பெரிய பெரிய பிரபுக்கள், செல்வந்தர்கள், கல்விமான்கள் எல்லாமே இந்த இடத்தை அவர்கள் ஆக்கிரமித்து அந்த இடத்திலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஏனென்றால் ஒரு அழகான ஒரு பட்டணம். அப்போது இந்த பட்டணத்திலே ரோமர்களுடைய தெய்வங்களின் கோயில்கள் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும். ரோமர்களுடைய கிரேக்க தெய்வன் கோயில்கள், அதே போல் கிரேக்க கடவுளுடைய அந்த கோயில்கள், கிரேக்க கடவுளுடைய கோயில்கள். இன்னும் சொல்லப்போனால் ரோம சக்கரவர்த்தியான அகுஸ்து ராயன், அப்போ அகுஸ்து ராயனுக்காகவே இந்த இடத்துல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கும். ஏனென்றால் அந்த நாட்களில் ராஜா வழிபாடு, சக்கரவர்த்தியுடைய வழிபாடுகள் இருப்பதனாலே அது ஒரு மதமாக எடுத்து வைத்ததாக, அரச வழிபாடு ஒரு மதமாக வைத்ததுனாலே எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ரோமர்களுடைய தெய்வங்கள் இருக்கின்றது, கிரேக்கர்களுடைய தெய்வங்கள் இருக்கின்றது. அடுத்து ரோம சக்கரவர்த்தி அந்த அகுஸ்து ராயன் அவனுடைய சிலைகளை வைத்து அங்கும் கோயில்கள் மிக வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து இந்த இடத்துல மிக முக்கியமான தெய்வம் என்னவென்று சொன்னால் அஸ்கல் பாய்ஸ் என்கின்ற ஒரு தெய்வ வழிபாடு. இதற்கென்று விசேஷமாய் மிக பிரம்மாண்டமாய் ஆலயத்தை கட்டி வைத்திருப்பார்கள். இப்போ அந்த அஸ்கல் பாய்ஸ் என்பது வேறு யாரும் அல்ல, அது சாத்தான். அப்போ சாத்தானுடைய சபை எங்கே இருக்கின்றது? அந்த சாத்தானுடைய சபை எங்கே இருக்கிறதுனா எப்படி அமைக்கப்பட்டது? பெரிய ஒரு வலு செல்வத்தை போல ஒரு சிலையை அமைத்து அதற்கென்று பிரத்யட்சமான ஒரு கோயிலை அந்த இடத்துல வைத்திருப்பார்கள். அதை விட இன்னொரு தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய பெயர் ஜியஸ் என்கின்ற ஒரு அருவருக்கப்பட்ட ஒரு தெய்வத்தினுடைய கோயில், மிக பிரமாண்டமான ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலினுடைய வரலாற்றை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன். எனவே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இந்த கோவிலை தான், இந்த மதத்தை தான், இந்த ஜியஸ் என்கின்ற தெய்வத்தை தான் சாத்தானின் சிங்காசனம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தை குறிப்பிடுகின்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கின்றதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கின்ற இடத்தில் நீ குடி இருக்கின்றதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கின்றதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே, இந்த வசனத்தை கவனிங்கள், சாத்தான் குடிக்கொன்ற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கின்றேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மைகளை பற்றி பேசுகிறார். அதே சமயம் இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது, இப்போ ஏபேசு சபைக்கு பேசும்பொழுது அங்கே ஒரு தலைவன் என்கின்ற அடிப்படையிலே பேசுகின்றார். அடுத்து சிமிர்னா
சபைக்கு இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரு தாழ்மையின் அடிப்படையிலே, ஒரு அன்பின் அடிப்படையிலே பேசுகின்றார். ஆனால் இந்த இடத்துல பெர்கமு சபைக்கு அவர் பேசும்பொழுது எப்படி பேசுகிறார் தெரியுமா? மிக கோபமாக பேசுகிறார். மிக கோபமாக அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுற கருக்குள்ள பட்டயம், அவர் வாயிலிருந்து புறப்படுகின்ற இருபுற கருக்குள்ள பட்டயம். அப்போ பட்டயம் என்பது எதை குறிக்கிறது என்றால் அது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால் அது பிரசங்கிக்கிறவனுக்கும் அது பாதிப்பு உண்டாக்கும், பிரசங்கத்தை கேட்கிறவனுக்கும் அந்த பாதிப்பு உண்டாக்கும். ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு அநேகர் செய்கின்ற பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமா? பிரசங்கத்தை கேட்கிறீர்கள், ஆனால் அந்த பிரசங்கத்தை செய்கின்ற போதகர்களை இன்றைக்கு அநேகர் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பாஸ்டர்ஸுங்களை, உங்கள் சபை போதகர்களை அல்லது மற்றவர்கள் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், குற்றப்படுத்தி நியாயம் தீர்ப்பது யாருடைய பொறுப்பு என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொறுப்பு தான். தவிர அவர்களை குற்றப்படுத்துவதற்கோ அவர்களை நியாயப்படுத்துவதற்கோ நமக்கு எந்த அதிகாரமும் அந்த இடத்திலே கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் பிரசங்கிப்பார்கள், அவர்கள் எப்பேற்பட்ட காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய நியாயத்தை தருவார். அவர் உண்மை உள்ளவனாக இருந்தால் அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அதே சமயம் உண்மையற்றவர்களாக இருந்தால் நீங்கள் ஏன் அதை பற்றி பேச வேண்டும்? நீங்கள் அதை குறித்து நீங்கள் பேசக்கூடாது. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் அவர்களுக்குரிய காரியத்தை பார்த்தா, அதாவது இருபுற கருக்குள்ள பட்டயம், அவர்களுக்கும் உங்களுக்கும் இரண்டு பேருக்கும் உரிய பட்டயத்தை பற்றி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். எனவே ஊழியர்களை குற்றப்படுத்துகின்ற காரியம் நமக்குள் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வார்த்தை கருக்குள்ள பட்டயம் என்று ஏதோ வாயில கத்தியை வச்சுட்டு இருப்பது போல அல்ல. அது கர்த்தருடைய வார்த்தை அந்த அளவுக்கு உண்மையில் வருகிறது என்று சொல்கிறார். உதாரணத்துக்கு இப்போ வார்த்தைகள் வேதாகமத்திலே வார்த்தை என்பது பல இடங்களில் வருகின்றது அல்லவா? எப்படி வருகின்றது? இப்போ வார்த்தை என்பது ஒரு இடத்துல மன்னா என்று சொல்லப்படுகின்றது. எனக்கு அன்பானவர்களே, மன்னா, இப்போ மன்னா என்பது ஆகாரத்தை குறிக்கின்றது. அதே சமயம் மன்னா எதுக்கு ஒப்பிடப்படுகின்றது? வார்த்தைக்கு ஒப்பிடப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே அத்தியாவசியமான தேவை என்னவென்றால் ஆகாரம். அந்த ஆகாரம் தான் அவன் உயிருக்கு ஜீவனுக்கு ஏற்றது. அதே போல் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம் ஒரு சாட்சியான உலக வாழ்க்கைக்கு நமக்கு தேவை என்னென்று சொன்னால் ஏதோ சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. எனவே வார்த்தை இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகின்றது. ஆவிக்குரிய ரீதியிலே இந்த வார்த்தை உங்களை என்ன செய்கின்றது? பலப்படுத்துகின்றதாக இருக்கிறது. எனவே இதற்கு என்ன செய்கிறது? வார்த்தைக்கு மன்னா என்று இன்னொரு ஊமையிலே வார்த்தை தண்ணீருக்கு ஒப்பிட்டு பேசப்படுவார்கள். ஏனென்றால் தண்ணீர் நம்மை எப்படி சுத்திகரிக்கின்றதோ அதே போல ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கின்றது? உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கின்றது. நம்முடைய பாவங்கள் நீக்க நம்முடைய ஆத்துமாவை நம்மை என்ன செய்ய சுத்திகரிக்கின்றதா இருக்கின்றது. ஆனால் இங்கே நிறைய பெந்தகோஸ்திலே இருக்கிற இன்றைக்கு அநேக போதகர்களுடைய ஒரு தப்பான கருத்துக்களை நான் சொல்கிறேன். பெந்தகோஸ்த போதகர்களை தவறாய் சொல்கிறேன் என்பதை யோசிக்காதீர்கள். நானும் பெந்தகோஸ்தினுடைய போதகராக தான் இருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு பெந்தகோஸ்தினுடைய கருத்துக்கள் என்னென்றால், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். இந்த சத்தியம் உங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே ஆவி என்பது பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், ஜலம் என்பது ஞானஸ்தானம் என்று இன்றைக்கு அநேகர் பேசுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த கருத்துக்களை கொடுக்கவில்லை. ஒருவன் தேவனுடைய வார்த்தையிலே பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியிலே அவன் வளர வேண்டும். ஒருவன் தேவனுடைய வார்த்தையிலே பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தையிலே அவன் வளர வேண்டும். அதை தான் சொல்லியிருக்கிறார்கள் தவிர ஞானஸ்தானத்தை பற்றி இந்த இடத்துல பேசப்படவில்லை. அப்போது வார்த்தை என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போது வார்த்தைகள் சில இடங்களில் எண்ணெய்க்கு ஒப்பிட்டு பேசப்படும். எண்ணெய் எப்படி ஒரு நாட்களே ராஜாக்களை, ஆசாரியர்களை, தீர்க்கதரிசிகளை ஒரு எண்ணெய் எப்படி அபிஷேகத்துக்கு என்று பயன்படுத்தப்படுகின்றதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் விசேஷத்தமான ஒரு அபிஷேகத்தை நம் தலைமையிலே ஊற்றியுள்ள ஞானத்தை தெளிவிக்கின்றதாய் மாறும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஞானத்தை என்ன செய்கிறதா? தெளிவிக்கின்றதாய் மாறுகின்றது. இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய வார்த்தை பட்டயத்துக்கு ஏன் ஒப்பிடுகிறார்கள்? இப்போ ஆக்சுவலாக இந்த கத்தியை பயன்படுத்துகின்றவர்கள் பல விதங்களை பயன்படுத்துகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர்கள் ஒரு பட்டயத்தை எதற்காக பயன்படுத்துவார்கள்? ஒரு வியாதியாஸ்தியாக இருக்கும்போது ஒரு ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான அறுவை சிகிச்சைக்கு அந்த கத்தி தேவைப்படும். எதற்காக? அவன் சுகமாக்கப்படுவதற்கு
அந்த பட்டயம் பயன்படுத்துவது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய ஹெல்த், ஒரு ஆவிக்குரிய ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது நம்முடைய ஆத்மீக ரீதியாய் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்குள் இருக்கிற எல்லா அசுத்தங்களை நீக்கி நம்மை சுகமாக்கத்தக்கதான ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை தான். எனவே வார்த்தையை தான் இதில் இருப்புற கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதவர் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ 13வது வசனத்துக்குள் நாம் கடந்து போவோம். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்போ இந்த இடத்துல என்னோடு நீங்கள் படிக்கலாம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கின்ற இடத்தில் நீ குடியிருக்கின்றதையும். இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு நான் பதிவிடுகின்றேன். என்னவென்று சொன்னால், சாத்தானுடைய சிங்காசனம் உன்னிடத்தில் இருக்கின்றது. சாத்தானுடைய சிங்காசனம் உன்னிடத்தில் இருக்கின்றது. இந்த சாத்தானுடைய சிங்காசனம் என்று சொல்லும்போது அநேகர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அதுக்கென்று சில வசனங்களை புரட்டி, இங்கே இருக்கிற அந்த வசனத்தை புரட்டி, அங்கே இருக்கிற வசனத்தை புரட்டி, இன்றைக்கு வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகத்தை எடுக்கும் போது அநேகரை குழப்பி விடுகிறார்கள். ஒரு தெளிவான கருத்துக்களை சொல்வதற்கு, ஒரு வார்த்தை சொல்வதற்கு ஏற்கனவே 10 வசனங்களை படிக்க வைத்து அந்த வசனத்தினுடைய குழப்பி இன்றைக்கு வெளிப்படுத்தும் விஷயத்தை படிக்க முடியாத நிலைமையிலே இன்றைக்கு அநேகர் மாறிவிடுகிறார்கள். ஆனால் இங்கே தேவையில்லாத அநேக வசனங்களை நான் சுட்டிக்காட்டாமல், இந்த வசனத்துக்கு எந்த வசனம் ஆண்டவராகிய பரிசுத்தவர் கொடுத்திருக்கிறார் அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் போதிக்கப் போகிறேன். இப்போது இந்த இடத்துல சாத்தானுடைய சிங்காசனம் என்று சொல்லும்போது அநேகர் என்ன சொல்கிறார்? அது பாபிலோன் தேசத்தை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. ஏனென்றால் பாபிலோன் தேசம் உலகத்திலே பிசாசனம் தனக்கு தலைநகரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நாடு. அந்த இடத்துலேருந்தான் பாபேல் பட்டணம் உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துலேருந்தான் நேபுகாத் நேச்சாருடைய அந்த கொடுமையான அரசாட்சி உருவாக்கப்பட்டது. எனவே பிசாசானவன் பாபிலோன் தேசத்தை தலைநகரமாக கொண்டான். எனவே அதை பற்றி தான் சாத்தானுடைய சிங்காசனம் என்றால் பாபிலோனை பற்றி பேசப்படுகிறது. அப்படி என்றால் இந்த பெர்கமு எங்கே இருக்கிறது? பாபிலோனுக்குள் இருக்கிறது என்று சொல்லி சிலர் போதிக்கின்றதை நான் பார்க்கின்றேன். அதை செய்து கேளுங்கள். அது தப்பான ஒரு வியாக்கியானம், தப்பான ஒரு உபதேசம் என்று நான் சொன்னேன். நிச்சயமாய் அதை இந்த இடத்துல சாத்தானின் சிங்காசனம் என்று அதை சொல்ல இயலாது. ஆனால் இங்கே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சாத்தானின் சிங்காசனம் என்று சொல்லுவது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாற்று காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிலராக சொல்வீங்க, இந்த பாடத்துக்கு வரலாற்று தேவையா? நிச்சயமாக நான் சொல்கிற இந்த வரலாற்றை நீங்கள் புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ உலக அளவிலே உலகத்திலே முதல் நூல் நிலையம் எங்கே இருந்தது? உலகத்திலே முதல் நூல் நிலையம் எங்கே இருக்குன்னா, ஆபிரகாம் வந்தார் அல்லவா, ஊர் என்கின்ற கல்தேயர் பட்டணம். அந்த பட்டணத்தில் தான் முதல் நூல் நிலையம் இருக்கிறது. அங்கே எப்படி இருக்குமா, அந்த நூல் நிலையத்தில் கல்வெட்டுக்களினால் எழுதி வைத்திருப்பார்கள். அதாவது அக்காடின் என்கின்ற அந்த மொழியிலே ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களுடைய சரித்திரங்கள், அந்நாட்களுடைய மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்கள், அந்நாட்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் கல்வெட்டுக்களை என்ன செய்வார்கள்? எழுதி வைத்திருப்பதனாலே என்ன சொல்ற உலக அளவிலே முதல் நூல் நிலையம் எங்கே இருக்கின்றதோ அந்த ஆபிரகாம் வந்த ஊர் என்கின்ற இடத்திலே இருக்கின்றது. அடுத்து இரண்டாவது உலக அளவிலே முதலாக நூல் நிலையம், அதாவது முதல் நூல் நிலையம் ஊர் என்ற இடத்தில் இருக்கின்றது. உலக அளவிலே இரண்டாவது நூல் நிலையம் எங்கே இருக்குன்னா, எகிப்தில் இருக்கின்ற அலெக்சாந்திரியா என்ற இடத்திலே இருக்கின்றது. எகிப்து தேசத்தில் இருக்கின்ற அலெக்சாந்திரியா. இப்போ இந்த அலெக்சாந்திரியா இந்த பட்டணத்திலே பார்த்தீர்கள், இங்கே தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சொந்த ஊர். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய தாய் தகப்பனா வளர்ந்த ஊர். அதாவது யூதர்கள் பயங்கரமான, அதாவது என்ன சொல்ற, இட்ஸ் ஒரிஜினல் ஜூஸ், ரொம்ப உண்மையான, அதாவது ஒரிஜினலான யூதர்கள் வாழ்கின்ற இடம். அப்போ அந்த இடத்துல தான் இரண்டாவது நூல் நிலையம் இருக்கும். அப்போ இந்த நூல் நிலையத்திலே பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணங்கள், அடுத்தது ராஜாக்களுடைய அந்த கருத்துக்கள், அதே போல் நடக்கின்ற நிகழ்ச்சி எல்லாவற்றையும் அவர்கள் எப்படி எழுதி வைத்திருப்பார்கள் என்றால் ஓலை சுவடுகளை எழுதி வைத்திருப்பார்கள். ஓலை சுவடுகளுக்கு பிறகு என்ன வந்தது என்றால் அந்த இடத்துல பாப்பிரஸ் என்ற தண்டு, அது ஒரு வகையான திரவியத்தை வைத்து எழுதுவார்கள். அந்த பாப்பிரஸ் என்ற தண்டில் ஒரு வகையான திரவியத்தை வைத்து என்ன செய்வார்கள்? அதில் எழுதுவார்கள். அப்போ அந்த முறைகள் எகிப்தில் இந்த நூல் நிலையம் எகிப்தில் இருக்கிற அலெக்சாண்டர் இருக்கிற நூல் நிலையம் மிகவும் பிரபலமாக காணப்பட்டது. மிகவும் பிரபலமாக காணப்பட்ட ஒரு நூல் நிலையம்.
அதற்கு பிறகு நூல் நிலையம், மூன்றாவது நூல் நிலையம் எங்கே இருக்குன்னா, இன்றைக்கு இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த பெர்கமோ சபை. இந்த பெர்கமோ பட்டணத்தில் மூன்றாவது நூல் நிலையம் இருக்கின்றது. இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால், இந்த நூல் நிலையத்தில் ஏறக்குறைய 2 லட்சத்துக்கு அதிகமான பிரதிகள் இந்த இடத்துல இருக்கும். ஏனென்றால் பழைய பாட்டினுடைய சம்பவங்கள், ராஜாக்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அதற்கு சரித்திர காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்கள், அது பேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதாவது முதல் எழுத்து வடிவம் கொண்ட அந்த நூல் நிலையம் எங்கே இருந்தது என்றால் பெர்கமோ என்கின்ற பட்டணத்தில் இருந்தது. அப்போது நூல் நிலையத்துக்கு என்று சொல்லும்பொழுது பெர்கமோ பட்டணத்துடைய சிறப்பை பற்றி நான் பேசுகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது இன்னொரு சரித்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். இந்த அலெக்சாண்ட்ரியா என்று நான் சொன்னேன் அல்லவா, எகிப்து தேசத்திலே இருக்கிற அலெக்சாண்ட்ரியா, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 41ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 41ஆம் ஆண்டு அலெக்சாண்ட்ரியாவிலே மிக அழகான ஒரு ராணி ஒருவள் இருந்தாள். மிக அழகாக இருப்பாள், ஆனால் கருப்பு அழகி என்று சொல்வார்கள். அவருடைய பெயர் வந்து கிளியோபாட்ரா. இவள் தனக்கென்று அலெக்சாண்டரில் ஒரு அழகாக தான் நான் சொன்னேன், அலெக்சாண்டரில் இவளுடைய நூல் நிலையம் தானது. அந்த நூல் நிலையத்தை அவள் பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தாள். இப்போ இங்கிருக்கின்ற நூல் பிரதிகளை அயல் நாடுகளுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்வார்கள். இங்கிருக்கின்ற நூல் பிரதிகளை அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதனால இவர்களுக்குள் பயங்கர ஒரு பெருமை காணப்பட்டது. இவர்களுக்குள் பயங்கர ஒரு பெருமை காணப்பட்டதுனாலே இவர்கள் என்ன செய்தார்கள், பெர்கமோ அந்த பட்டணத்திலே அநேக பிரதிகள் எடுப்பதை பார்த்து அந்த பெர்கமோ பட்டணத்தில் இருக்கிற நூல் நிலையங்களுக்கு இவர்கள் புத்தகங்களை, அந்த தோல் சுருட்கள், இந்த ஓலை சுவடுகள், கல்வெட்டுக்கள், இந்த பாப்பிரஸ் தண்டு மூலம் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்துல ஏற்றுமதி செய்வதை நிறுத்திவிட்டார்கள். ஆதலாலே இப்போது பெர்கமோ என்னென்ன இந்த பெர்கமோ பட்டணத்திலே அவர்களாகவே கைப்பட எழுதின அநேக நூல்கள் அந்த இடத்துல ஏற்றப்பட்டு பிரமாண்டமான ஒரு நூல் நிலையம் அங்கே வைக்கப்பட்டது. உடனே நீங்கள் கேட்கலாம், இந்த பாடத்துக்கு இந்த வரலாற்றின் தேவையா? ஏன் இந்த இடத்துல ஜூலியஸ் சீசர், அதாவது கிளியோபாட்ரா ஜூலியஸ் சீசர் வாழ்க்கை ஏன் வர வேண்டும்? சரி, இந்த கிளியோபாட்ரா மேல் அந்த ரோம சக்கரவர்த்தியான ஜூலியஸ் சீசர் ஆசைப்பட்டார். ஆனால் இந்த ஜூலியஸ் சீசர் மிகவும் வயதான ஒருவர், வயதான என்ன சொல்லலாம், வயதான ஒரு கிழவன் என்று சொல்லலாம். இந்த கிழவன் இவன் இந்த கிளியோபாட்ரா மேல் ஆசைப்பட்டான். யார்? எகிப்து தேசத்திலே அலெக்சாண்டியா நாட்டினுடைய ராணி. ஆனால் இந்த கிளியோபாட்ரா யாரை நேசித்தாள் என்றால், யாரை காதலித்தார் என்றால், இந்த இடத்துல ஜூலியஸ் சீசருடைய அந்த இராணுவ தளபதியாக இருக்கிற மார்க் ஆண்டோனியஸ் என்பவரை காதலித்தார். மார்க் ஆண்டோனியஸை காதலித்தார். இந்த செய்தியை கேட்டவுடனே ஜூலியஸ் சீசர் பயங்கர கோபப்பட்டு என்ன செய்தார், அந்த இடத்துல அலெக்சாண்டரில் இருக்கிற நூல் நிலையத்தை அவர் என்ன சார் எரித்து விட்டார், தீயிட்டு குளித்து விட்டார். ஆதலாலே இப்போ அந்த இடத்துல யாருக்கு பயங்கர வேதனையை மாறினது? கிளியோபாட்ராக்கு பயங்கர வேதனையை மாறினதுனாலே அவளோடு இணைந்து புரூட்டஸ் என்கின்ற ஒரு ஆட்களை வைத்து மிக தந்திரமாக ஜூலியஸ் சீசரை கொன்று போட்டார்கள். இப்போ மார்க் ஆண்டோனியஸ் என்ன செய்தார், இந்த இடத்துல அவளுக்கு சொந்தமான நூல் நிலையம் எரிந்து போனதுனாலே என்ன செய்தார், பெர்கமோவில் இருக்கிற நூல் நிலையத்தில் எல்லா ஏறக்குறைய 2 லட்சம் நூல் பிரதிகளை யாருக்கு கொடுத்தார்? இந்த இடத்துல கிளியோபாட்ராவுக்கு பரிசாக கொடுத்தார். அப்போ பெர்கமோ பட்டணத்தில் இன்றைக்கு என்ன நூல் நிலையம் இல்லை. அந்த நூல் நிலையம் எங்கே என்றால் கிளியோபாட்ராவுக்கு மார்க் ஆண்டோனியஸ் என்ன செய்தார், பரிசாக கொடுத்து விட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம்தான் இந்த பெர்கமோ பட்டணம். சரி, இப்போ நம் சாத்தானின் சிங்காசனம் என்ற வார்த்தைக்கு நாம் வரப்போகின்றோம். இப்போ பெர்கமோ பட்டணத்தினுடைய சிறப்பை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்து சாத்தானின் சிங்காசனம். ஏன் சாத்தானின் சிங்காசனம் என்று எதை பற்றி பேசுகின்றது? நான் ஏற்கனவே சொன்னேன், பெர்கமோவிலே மிகவும் பிரமாண்டமான ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய பெயர் தான் இந்த ஜீயஸ் என்கிற ஒரு தெய்வம். இந்த பெர்கமோ ஜனங்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இந்த தெய்வம் சுபிக்ஷத்தையும்
ஆசீர்வாதத்தையும் செல்வத்தையும் நல்ல சீதோஷ்ண நிலையும் கொடுக்கின்ற ஒரு தெய்வம் என்கின்ற நம்பிக்கை அந்த ஜிஎஸ் மேல் அவர்களுக்கு இருந்தது. எனவே அந்த ஜிஎஸ் இடத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? மழைக்காக, சுபிக்ஷத்துக்காக அல்லது அவருடைய தேவைகளுக்காக அவர்கள் என்ன சொல் பொருத்தனை செய்து கொள்வார்கள். எப்படி பொருத்தனை செய்வார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அந்த இடத்துல பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் நரபலி கொடுத்தார்கள். பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் நரபலி கொடுப்பார்கள். இப்போ ஒருவேளை ஒரு பெற்றோர்கள் அந்த ஜிஎஸ் கடவுளத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நேர்ந்து கொண்டிருந்தால் தன் பிள்ளையை அந்த கடவுளுக்கு நரபலி கொடுப்பார்கள். ஒரு கணவன் தன் மனைவியை என்ன செய்வான் இடத்திலே நரபலி கொடுப்பான். அந்த நரபலி கொடுக்கின்ற விதங்கள் எப்படி இருப்பதை பாருங்கள். அந்த நரபலி கொடுக்கின்ற விதங்கள் எப்படி என்றால், அவர்களை ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் நரபலி கொடுக்க வேண்டியவர்களை படுக்க வைத்து அவருடைய கழுத்தை வெட்டுவார்கள். அப்படி வெட்டும்போது அதிலிருந்து ஒரு கால்வாயை அமைப்பார்கள். அந்த கால்வாயிலிருந்து இரத்தங்கள் வட்டிந்து ஒரு பள்ளத்திலே போய் என்ன பண்ணும்? அந்த இடத்துல போகும். அந்த இடத்துல தான் ஜிஎஸ் என்கின்ற அந்த தெய்வத்தினுடைய சிலைகள் கோயில்கள் இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிலைகள் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். இப்படிதான் அந்த சிஎஸ்னுடைய அந்த மத வழிபாடு அங்கே இருப்பதனாலே இதை பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சாத்தானுடைய சிங்காசனம் என்று அந்த இடத்துல சொல்கின்றார். இப்போ அந்திபாஸ் என்பவன் ஒரு முறை இந்த மத வழிபாட்டுக்கு எதிர்த்து நின்றதினாலே அந்த அந்திப்பா என்பவனை கொன்று போட்டார்கள். அதை தான் இந்த இடத்துல நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் அல்லவா? இப்பொழுது வாசிக்கலாம். மறுபடியும் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கின்றதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கின்றதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் அப்போ இந்த இடத்துல அந்திப்பா என்பவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவன். எனக்கு அன்பானவர்களே, இந்த பாடத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த பெர்கமோ பட்டணத்திலே சபைகள் உருவாக்கப்பட்ட பொழுது அங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். அங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே தங்களுடைய மதத்துக்கு இவர்களை அழைப்பார்கள். தங்களுடைய மதத்துக்கு அழைக்கும் பொழுது இவர்கள் எல்லாருமே அந்த மதத்துக்கு வராததினாலே அவர்கள் எல்லாருமே துன்பப்படுத்தப்பட்டார்கள். இப்போ அந்த பலி கொடுக்கின்ற விதங்களை பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த பெர்கமோவிலே பலி கொடுக்கின்ற விதங்கள், ஒருவேளை அயல் நாடுகளிலிருந்து இந்த ஜிஎஸ் இடத்துக்கு வருகிறார்கள் என்றால் இந்த இடத்துல இந்த பெர்கமோ பட்டணத்தில் என்ன செய்வார்கள் தெரியுமா? இவர்கள் அடிமைகளை சிறை வைத்திருப்பார்கள். ஏனென்றால் இந்த இடத்துல அடிமை தனத்தின் காரியங்கள் இருக்கும். அப்போ இவர்களுக்கு அடிமைப்பட்டவர்களை என்ன செய்வார்கள்? சிறைப்படுத்தப்பட்டு என்ன செய்வார்கள்? அயல் நாடுகளிலிருந்து வரும்போது திடீர்னு ஒரு பலி கிடைக்காதனாலே அவர்கள் இவர்களை முன்கூட்டி ஆயத்தமாக வைத்திரும் விலங்குகளை பணம் கொடுத்து வாங்குவது போல வெளிநாடுகளிலிருந்து வருகிறவர்கள் இந்த அடிமைகளை பணம் கொடுத்து வாங்கி என்ன செய்வார்கள்? பலியிடுவார்களாம். அப்போ பலியிடுவதற்காகவே என்ன செய்ய பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் பலியிடுவதற்கு விலங்குகளைப் போல அவர்கள் கொடுப்பார்கள். மற்றவர்களும் அதை பணத்தை கொடுத்து விட்டு ஒரு விலங்குகளை வெட்டி தீர்ப்பதைப் போல அந்த இடத்துல அடிமைகளை இரத்த பலிகளுக்கு என்று நரபலி கொடுப்பதற்கென்று இடங்களை நினைத்திருந்தார்கள். எத்தனை கொடுமையான சாத்தான் குடியிருக்கின்ற சிங்காசனம் என்று சொல்லி அதை தான் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றதை பாருங்கள். அடுத்து இவருடைய குறைபாடுகளை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது 14வது வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு நன்மையை பற்றி பேசுகிறார். இத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலும் இத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் விக்கிரக இந்த சூழ்நிலை மத்தியிலும் நீ எப்படி இருந்தாய்? நீ உண்மையாய்தான் இருந்தாய், விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்தாய். ஆனால் நன்மையை பற்றி பேசின ஆண்டவர் இந்த இடத்துல பெர்கமோ பட்டணத்தில் இந்த சபை விசுவாசிகள் செய்த தவறுகளை சுட்டி காட்டுகின்றதை பாருங்கள். இந்த இடத்துல 14வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளையும் புசிப்பதற்கும் வேசிதனத்துக்கு ஏதுவான இடரையும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே போடும்படிக்கு பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமினுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு.
இந்த சபைக்குள் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள் என்றால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத 2 காரியம். ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று வேசித்தனம். இந்த 2 காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 காரியங்களை இன்றைக்கு இந்த பெர்கமோஸ் சபைக்குள் செய்து வந்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இவர்கள் இந்த விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் என்பது எதின் மூலம் வந்தது? யாருடைய போதனை மூலம் வந்தது? இது பார்த்தீங்கள் என்றால், பாலாக் என்பவன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக முற்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 வருட எகிப்து பயணத்திலிருந்து கானான் புறப்பட்டு வரும் பொழுது அவர்கள் அந்த வனாந்தரத்தின் வழியாக வரும்போது மோவாப் என்கின்ற இடத்துக்கு வருகின்றார்கள். அந்த மோவாப் என்ற இடத்துக்கு வரும்பொழுது அந்த மோவாப் பகுதியை ஆளுகை செய்தவன் தான் இந்த பாலாக். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் போன இடங்களெல்லாம் எல்லா நாடுகளையும் வெற்றி கண்டு வருவதனாலே இப்போ அந்த பாலாக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மை ஒரு மாடு புல்லை மேய்வது போல நம்மை மேய்ந்து விடுவார்களா என்று சொல்லி பயந்து என்ன செய்தான்? இந்த ஜனங்களை அழிப்பதற்கான வழியை தேடினான். அதற்காக ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தினான். ஆனால் அந்த ரகசிய ஆலோசனை கூட்டத்திலே ஏனென்று சொன்னால், அந்த ஜனங்கள் ஆயுதங்கள் இல்லை, அந்த ஜனங்களுக்கு ஒரே ஒரு கடவுள், அந்த ஜனங்கள் பல கடவுள்கள் வணங்கவில்லை, ஒரே கடவுள், அதுவும் அந்த கடவுளுக்கு உருவம் இல்லை. அந்த ஜனங்களை வழி நடத்தி ஒரு வயதான ஒரு மனிதன் வழி நடத்தி கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டு, அந்த ஜனங்களை நாம் எந்த வகையிலும் மேற்கொள்ள முடியாது. அந்த ஜனங்களை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்னென்று சொன்னால், அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த கடவுளை ஆராதிக்கின்ற, அவர்கள் ஆராதிக்கிற அந்த கடவுளுக்குள் இருக்க ஒருவரை எடுத்துக்கொண்டு அவர் சபித்தால்தான் அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போவார்கள் என்கின்ற அந்த ஆலோசனையின் சங்கத்தின் அடிப்படையிலே என்ன செய்கிறார்கள்? இந்த இடத்துல பாபிலோன் தேசத்துக்கு மேற்புறத்தில் இருக்கின்ற இந்த இடத்துக்கு பாலாக்குடைய ராஜ சேனைகள் புறப்பட்டு போகின்றது. புறப்பட்டு போகும்பொழுது அங்கே பீலையாம் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை கண்டடைகிறார்கள். அந்த பீலையாம் தீர்க்கதரிசி ஆண்டவராகிய தேவன் அவனை எச்சரித்தும் என்ன ஆரம்பத்தில் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆனால் அவன் பணத்துக்கும் பதவிக்கும் சூழ்நிலைக்கும் ஆசைப்பட்டு என்ன செய்கிறான்? பாலாக்கினுடைய அந்த வார்த்தைக்கு இணங்கி இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவன் வருகின்றான். ஏறக்குரிய ஒரு 5 முறை அவன் சபித்தாலும் அவனால் முடியவில்லை. ஆதலாலே இந்த தீர்க்கதரிசி பாலாக் என்கின்ற ஒரு ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். இந்த ஜனங்களை வீழ்த்துவதற்கு ஒரே ஒரு வழி என்னென்று சொன்னால், மோவாப் தேசத்தில் இருக்கிற அழகிய பெண்களை என்ன செய்யும்? நீ வைத்துக்கொள். இப்போ இந்த பெண்களை வச்சாறு வேசித்தனத்துக்கு ஈடுபடுத்த வேண்டும். இஸ்ரவேலில் இருக்கிற ஆண்கள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது, வேசித்தனம் பண்ண வரும்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, அவர்கள் விக்கிரகத்தை ஆராதித்து பிறகு வேசித்தனம் பண்ணினால் நாங்கள் அனுமதிப்போம். அதாவது விக்கிரகத்தை ஆராதித்த பிறகு அதற்கு பிறகு நாங்கள் வேசித்தனத்துக்கு நாங்கள் அனுமதிப்போம் என்று சொல்லி யார் இந்த ஆலோசனை கொடுக்கிறார் தெரியுமா? கடவுளுக்கு ஊழியம் செய்த ஒரு தீர்க்கதரிசி ஒரு புறஜாதியான ஒரு மன்னனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதன் பேரிலே என்ன நடந்தது? அந்த பாலாக் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை விபச்சாரத்துக்கு ஈடுபடுத்துகிறான். ஒரே விதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கும் இன்னொன்று அதத்திலே வேசித்தனத்துக்கும் தங்களை விட்டுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் பீலையாமுடைய போதனை. இன்றைக்கு பீலையாமுடைய போதனைகள் இன்றைய காலகட்டத்திலே அநேக சபைகளுக்குள் இன்றைக்கு வந்துவிட்டது. இந்த பீலையாமுடைய போதனைகளைப் போல இன்றைக்கு பார்த்தீங்கள் என்றால் ஐரோப்பிய நாடுகளிலே, அமெரிக்காவிலே இன்றைக்கு சபைகளுக்குள் வேசித்தனமெல்லாம் ஒரு பெரிய பாவமே அல்ல, ஒரு பிரச்சனையே அல்ல என்ற நிலைமை இன்றைக்கு அநேக சபைகளில் மாறிவிட்டது. ஏன் இன்றைக்கு இந்தியாவிலே கூட அநேக சபைகளிலே ரகசியமான தந்திர பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் சபைக்கு வருகின்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் சபைகளுக்குள் நம் அந்தரங்க பாவத்திலே இன்றைக்கு எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அசுத்தமான காரியம்,
ஆனால் மேல் பூச்சுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெரிய ஒரு பிரபலமான பெரிய ஒரு உன்னதமான ஊழியக்காரனாக தன்னை காட்டிக்கொண்டு, ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியர்கள், அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் தந்திரமாக பிசாசு வஞ்சித்த இந்த ரகசிய வேசித்தன பாவத்திலே இன்றைக்கு விழுந்து விடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு விக்கிரக வழிபாட்டினுடைய சடங்காச்சாரங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள் மிக எளிமையான நிலைமையிலே வந்துவிட்டது. தன்னுடைய உறவினர்களுடைய அந்த சடங்காச்சாரங்களுக்கு கடந்து போகிறார்கள், அவருடைய விக்கிரக வழிபாடுகளுக்கு கடந்து போகிறார்கள். அவங்க நடத்துகின்ற எல்லா விக்கிரக வழிபாட்டுக்கான திருவிழாக்களை கலந்து கொள்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் சும்மா ஒரு மூலையில் நின்று பார்த்துட்டு போகிறோமே, நாங்கள் அந்த சடங்காச்சாரத்தை நாங்கள்லாம் ஒரு மூலையில் நின்று அதை பார்த்துக்கிட்டு போகிறோம் என்று சொல்லி தைரியமாக ஒரு சடங்காச்சாரத்தில் போய் அவர்கள் ரசிகர்கள் தலையிடுகிறார்கள். ஆனால் கேட்டால் நாங்கள் சும்மா ஒரு இடத்துல நின்று விட்டு வந்தோம். வேதம் என்ன சொல்கின்றது? விக்கிரகத்தினுடைய பெயரை கூட நாம் உச்சரிக்க கூடாது என்ற ஒரு கட்டளை நமக்கு இருக்கின்றது அல்லவா? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தைரியமாக இந்த பாவத்தில் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஈடுபடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த சபை, பெர்கமு சபைக்குள் என்ன இருந்தது? சாத்தானுடைய சிங்காசனம், அடுத்து இந்த இடத்துல பீலையாமுடைய அந்த உபதேசம். இன்றைக்கு பீலையாமுடைய உபதேசத்தை போல இன்றைக்கு சபைகளுக்குள் சடங்காச்சாரங்களை, விக்கிரக ஆராதனைகளை கலந்து கொள்கின்ற விசுவாசிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக சபைகளிலே ஊழியர்கள் மிக தைரியமாக அரசியல் தலைவர்களும் நடிகர்களையும் பலிபீடங்களை ஏற்றி வைத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் நிறைய ஊழியர்கள், ஆனால் அவர்கள் இன்றைக்கு 40 நாட்கள் உபவாசம் போட்டு ஜெபத்தை நடத்தலாம், 40 நாட்கள் கொரோனாவுக்காக ஜெபிக்கலாம், தன்னை பெரிய ஒரு பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ளலாம். அவர்கள் ஜெபிக்கும் போது இது பெரிய பரிசுத்தவானை போல தன்னை காட்டிக்கொள்கிறார்கள். எல்லா போதகர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பது, எல்லா பிஷப்மார்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பது, எல்லா தலைவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பது. ஆனால் இவர்கள் பரிசுத்தமாக வாழ்வதைப் போல காட்டினாலும் அவர்கள் நடத்துகின்ற விசேஷத்தமான கூட்டங்களுக்கு யாரை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் தெரியுமா? அதுபோல தன்னுடைய பலிபீடங்களை உட்கார வைத்துக் கொண்டு அரசாங்க தலைவர்களை முக்கியத்துவப்படுத்திக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? தைரியமாய் பலிபீடத்தில் உட்கார வைக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, பலிபீடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையத்தக்கதாய் அவர் ரத்தத்துக்கு சம்பந்தம் உள்ளவர்களாக நமக்கு ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் நான் அனுமதி கிடைத்ததை தவிர, இன்றைக்கு துணிகரமான பாவத்தை செய்கிற அரசியல் தலைவர்களை, விக்கிரக தலைவர்கள், விக்கிரக ஆராதனை தலைவர்கள், மத தலைவர்களை இன்றைக்கு சபைகளுக்குள் வரவழைக்கிறார்கள். அமெரிக்காவிலே பார்த்தீர்கள் என்றால் சபைகளுக்குள் விக்கிரகத்தினுடைய அந்த சப்பரத்தை வைத்து ஒரு ஆராதனை. இன்னைக்கு அநேக பிஷப்மார்கள் விக்கிரக ஆராதனை, விக்கிரக படங்களுக்கு நமஸ்கரித்து கேட்டால் நாங்களும் ஒரே மதமாக நாங்கள் இணைகிறோம், இதில் ஒரு தவறும் இல்லை, உலகம் முழுவதும் ஒரே மதம் என்று சொல்லி இன்றைக்கு சபைகளுக்குள் தந்திரமாக விக்கிரக ஆராதனை, சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள் வருவதென்றால் இன்றைக்கு சபைகள் எந்த வழியிலே போய்கொண்டிருக்கிறது? பீலையாமுடைய போதனையின் சபைகளாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் இதைதான் இன்றைக்கு சபைகளுக்கு எச்சரிக்கிறார். பெர்கமு சபைக்கு மாத்திரம் இந்த எச்சரிப்பு இல்லை, பெர்கமு சபைக்கு மாத்திரம் இந்த எச்சரிப்பு இல்லை. இன்றைக்கு உலகளவில் இருக்க எல்லா சபைகளில் நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேன். பெந்தகோஸ்து சபையாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய சபைகளாக இருந்தாலும் சரி, அது பாரம்பரிய சபைகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு சபைகளுக்குள்ளே தைரியமான விக்கிரக வழிபாடுகள், தைரியமாக விக்கிரக வழிபாடுகள். இந்த மற்ற மதத்தினர் விக்கிரக வழிபாடுகளை எப்படி அந்த உடுக்கைகள் அடித்து, வேப்பங்களை அடித்து எப்படி செய்கிறார்களோ அதே போல இன்றைக்கு சபைகளிலும் மரியாளுடைய சிலையை வைத்து வேப்பலை அடித்து, மற்ற சிலைகளை வைத்து வேப்பலை அடித்து அவர்கள் செய்கின்ற அதே சடங்காச்சாரங்களை இன்றைக்கு சபைகளுக்குள் செய்கின்றதை பார்க்கின்றோமே. பீலையாமின் உபதேசம் இன்றைக்கு சபைகளுக்குள் வந்துவிட்டது. பீலையாமின் உபதேசம் சபைகளுக்குள் வந்ததால்தான் 7 சபைகளை பார்த்து கர்த்தர் கோபமாய் பேசுகின்றார், குற்றப்படுத்துகிறார். அவர் செய்கின்ற காரியத்தை ஆண்டவரிடத்தில் சுட்டி காட்டுகின்றார். அடுத்து சபைகளுக்குள் இருக்கிற அடுத்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நான் சொல்கின்றேன். இந்த பெர்கமு சபையில் இருக்கிற அடுத்த பிரச்சனை என்னென்று சொன்னாலும் 15வது வசனம் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். 15வது வசனம், அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கின்றேன்.
நிக்கோலாய் மதத்தினுடைய போதம். யார் இந்த நிக்கோலாய்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் நிறைய பந்தி விசாரிப்புகளில் ஒரு பிரச்சனை வருகின்றது. என்ன பிரச்சனை என்று ஏற்கனவே உங்களுக்கு கடந்த பாடத்தில் நான் சொன்னேன். இப்போ கிரேக்கர்கள் செத்து போனவர்களை தெய்வம் என்று சொல்வார்கள், கடவுள்கள் என்று சொல்வார்கள். ஒருவேளை ஒரு கணவன் மரித்து போயிருப்பனால் அந்த மனைவி, அவருடைய மனைவி விதவையை இவர்கள் தெய்வமாக கருதுவார்கள். எல்லா இடங்களிலும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பந்தியிலே அவர்கள் தான் முதல் சாப்பிட வேண்டும். இது கிரேக்கர்களுடைய கலாச்சாரம். இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட அந்த கலாச்சாரம் அவர்களிலிருந்து போகவில்லை. ஏனென்றால் விதவைகள் தெய்வத்துக்கு சமம் என்று சொன்னார்கள். ஆனால் யூதர்கள் விதவைகளை ஒரு அருவருப்பாக, ஒரு அபசகனமாக, ஒரு தீட்டாக கருதினாலே இப்போ அந்த பந்தி விசாரிக்கின்ற நேரத்திலே, சாப்பாடு பரிமாறுற நேரத்தில் இவர்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை வர ஆரம்பித்தது. இது அப்போஸ்தலர்களிடத்தில் இந்த சம்பவங்கள் போகின்றது. அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்களுடைய வேலை என்ன? நாங்கள் வேதத்தை வாசிப்பது, ஜபிப்பது, ஊழியம் செய்வது, இதுதான் எங்களுடைய வேலை. ஆனால் உங்களுடைய வேலை என்ன? பந்தி விசாரி. ஆதலால் இனிமேல் இந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு ஒரு 7 பேரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்லி அதை என்ன செய்வார்கள்? பரிசுத்தாவில் நிறைந்து நற்சாட்சி பெற்ற ஞானம் உள்ள ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த 7 பேர்களை பார்த்தீங்கன்னா பிலிப்பு, அது முதல் ஸ்தேவான் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அடுத்து பிலிப்பு தேர்ந்தெடுக்கப்படுறான். இப்படி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அந்த இடத்துல யார் என்று சொன்னால் இந்த நிக்கோலாய். இந்த நிக்கோலாய் என்பவனை குறித்தான் பேசப்படுகின்றது. இந்த நிக்கோலாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய பிற்காலங்களிலே அவன் எப்படிப்பட்ட போதனைக்குள் தள்ளப்பட்டான் என்று சொன்னால், அவன் சொல்கிறான், சபைக்கு வருகின்ற சபை விசுவாசிகள் எல்லாமே தேவ தாசர்களுக்கு, அதாவது போதகர்களுக்கு கீழானவர்கள். அவங்கள கீழே தான், அடிமட்டமானவர்கள். போதகர்கள் எல்லா ஸ்தானத்திலும் உயர்ந்தவர்கள். போதகர்கள் விசுவாசிகளுக்கு சரிசமமாய் அமரக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் உயர்த்தப்பட்ட நிலைமையில தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பேற்பட்ட ஒரு உபதேசம், ஒரு பெரிய அகங்காரம், பெருமை, அதாவது நாங்கள் எல்லாருக்கும், நாங்கள் எங்கள் கீழ் எல்லாம், எங்கள் கால் கீழ் எல்லாம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இது நிக்கோலாய் உபதேசம். என அன்பானவர்களே, இன்றைக்கு சபை அப்படிதான் போய்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஊழியர்கள் தங்களை அப்படிதான் தன்னை பெரிய தன்னை பெரிய ஒரு பிஷப்பாக, தன்னை பெரிய ஒரு ரெவரண்டாக, தன்னை பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதைப் போல தன்னை காட்டிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு கீழ் இருக்கிறவர்கள் எல்லாமே ஒன்றுமே தெரியாதவர்கள் நினைப்பார்கள். அடிக்கடி நான் சொல்கிற ஒரு காரியம், நான் பலிபீடத்தில் நின்றாலும் கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னை விட அதிகமான ஞானம், என்னை விட அதிகமான படித்தவர்கள் உங்களுக்குள் இருப்பதனாலே நான் உங்களை விட பெரியவன் என்று என்னை எண்ணிக்கொள்ள கூடாது. அடிக்கடி பலிபீடங்களே எங்கே போனாலும் சொல்கிற ஒரு வார்த்தை அதுதான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு செய்தி கேட்டுக்கொண்ட ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, போதகர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த பாடத்தில் நான் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று ஒரு அந்தஸ்தை கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு நாம் கீழ்ப்பட்டவர்கள், அதாவது நான் எல்லாம் எனக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளே யார் உண்மையான ஊழியக்காரன் என்று சொன்னால், மக்களுக்கு வேலை செய்கிறவன் தான், வேலைக்காரன் தான் ஊழியக்காரன். அப்போ நாமெல்லாம் யார்? ஊழியத்தை செய்கின்ற ஊழியர்கள். நாம் பலிபீடத்தில் இருக்கும்போது அதிகாரத்தோடு நாம் பேசலாம். ஆனால் பலிபீடத்தை விட்டு இறங்கி வரும் பொழுது நமக்கு கீழானவர்கள் அல்ல, அவர்களும் நாமும் சரிசமமானவர்கள். நமக்கு அவர்கள் நண்பர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் என்ற அடிப்படையில் பேச வேண்டும். நான் தான் பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லி தன்னை காட்டிக்கொண்டு மற்ற எல்லாரையும் நாம் கீழ்ப்படுத்தி விடக் கூடாது. எனவே ஒருவேளை இன்றைக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்குமானால், இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற காரியம், அவைகளை விட்டு நீ மனம் திரும்பு. அவைகளை விட்டு மனம் திரும்பு. இல்லை என்றால் என் வாயின் பட்டயத்துக்கு, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், என் வாயின் வார்த்தைக்கு ஆளாவாய். என் வாயின் வார்த்தைக்கு ஆளாவாய். மறுபடியும் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்படியே நிக்கோலாய் மதத்தினுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம்
திரும்பாவிட்டால், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, இந்த இடத்துல அவர் சொல்கிறார், என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன், என் வார்த்தைகளால் அவரை நியாயப்படுத்துவேன், நியாய தீர்ப்பேன். என் வாயின் பட்டயத்தால் வச்சு அடித்து கொண்டு போடணும் அல்ல, என் வாயில் இருந்து வருகின்ற வார்த்தையால் அவர்களை நான் நியாய தீர்ப்பேன் என்று சொல்கிறார். மனம் திரும்ப வேண்டும். விசுவாசியே அல்லது ஊழியர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்மை பெரிய அந்தஸ்துள்ளவர்களாக நம்மை நினைத்து கொண்டு மற்றவர்கள் எல்லாம் நமக்கு கீழானவர்கள் என்கின்ற அந்த தப்பான எண்ணத்தை நமக்குள் இருந்து என்ன செய்ய வேண்டும்னா அது எடுத்து போடவிடும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பேசுகின்றார். இதுதான் பெர்கமோ சபைக்கு கர்த்தர் கொடுக்கின்ற வார்த்தை. அந்த பெர்கமோ சபைக்கு கொடுக்கின்ற எச்சரிப்பின் வார்த்தை. எனக்கு பரிசுத்தவான்கள் கொடுக்கின்ற வார்த்தை இதுதான். எனக்கு பரிசுத்த தேவன் இன்னைக்கு நம்மை விசேஷமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி நாம் செய்வோமானால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த பகுதியினுடைய இந்த கடைசி பகுதிக்கு இன்றைக்கு நான் உங்களை வரவேற்கின்றேன். இப்போ 16வது வசனம், 15, 16, 17வது வசனத்திற்குள் நான் உங்களை அழைத்து செல்கின்றேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை தூதனுக்கு சொல்லப்பட்டது. நல்லா தெரியுங்க, இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை தூதனுக்கு சொல்கிறார். தூதன் இந்த செய்தியை யோவானுக்கு சொல்கிறார். யோவான் இந்த செய்தியை சபை போதகருக்கு சொல்கிறார். சபை போதகர் சொல்கின்ற வார்த்தையை பரிசுத்தாவினர் எல்லா சபைகளுக்கும் கொடுக்கிறார். அதன் ஆவியானவர் சபைகளுக்கு பன்மை. பெர்கமோ சபைக்கு அந்த செய்தி யோவான் கொடுத்தாலும் அந்த சபை போதகர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு எல்லா சபைகளுக்கு பரிசுத்தாவினர் செய்தியை கொடுக்கிறார் என்றால், இப்போ இந்த செய்தி எல்லா சபைக்கு உரியதாய் மாற்றப்படுகின்றது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கின்றதாவது காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனும் நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொரு அறியப்படாதமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். இப்போ அது மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நான் பேசுகின்றேன். இது ஒரு வரலாற்று காரியங்களை பற்றி நான் பேசுகின்றேன். இப்போ மறைவான மன்னா என்றால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஏற்கனவே நான் சொன்னேன் அல்லவா, மன்னா என்பது வேதத்திலே ரகசியமாய் மறைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான ரகசியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய மகிமை, அதான் கர்த்தருடைய மகிமை. இப்போ தேவனுடைய காரியத்தை நாம் ஆராய்ந்து அறிகிற நாம் தான். ஆண்டவர் மறைக்கப்பட்டது தேவனுடைய மகிமை, அதை ஆராய்ந்து அறிவது ராஜாக்களுடைய மேன்மை. அப்போ ஆண்டவர் ஆண்டவருடைய ரகசியத்தை நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது உங்களை மேலும் கர்த்தர் ராஜாக்களுடைய மேன்மைகளை போல் வைத்திருக்கின்றார். அப்போ மறைவான மன்னா, நாம் கர்த்தர் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், இன்றைக்கு சபையில் சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் இருந்து நாம் மனம் திரும்புவோமானால் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை வார்த்தைகளை நமக்கு தருவார். அதே போல இந்த இடத்துல பாருங்கள், மிக குறிப்பாக ஒரு காரியத்தை பற்றி பேசப்படுகின்றார். மறைவான மன்னாவை கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவன் என்று வேறொரு அறியக்கூடாதமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்கின்றது. இப்போ ஒன்று, நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகின்றது. ரெண்டாவது, நமக்கு அந்த வெண்மையான குறிக்கல், அந்த குறிக்கப்பட்ட ஒரு கல் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஏறக்குறைய ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக சென்னையிலே ஒரு ஊழியக்காரர் என்ன செய்தார், நல்ல ஒரு பாடல் ஆராதனை நடத்தின ஒரு பிரபலமானவர் என்ன சார், இன்றைக்கு சபைகளுக்கு இந்த வெள்ளைக்கல் என்று சொல்லி அதை அநேகருக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வெள்ளைக்கல்லை பணம் கொடுத்து, ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அந்த வெள்ளைக்கல்லை வாங்கி தங்கள் வீடுகளை வைக்கும் பொழுது அந்த வீடு ஆசீர்வாதமாக மாறுமா. ஆசீர்வாதமாக அந்த வாக்கு ஆண்டவருடைய வீடு என்ன சொல்லும், செல்வம் குழிக்கும் என்று சொல்லி பெந்தேகோஸ்தே சபையினுடைய ஒரு போதகர் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வெள்ளைக்கல்லினுடைய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது, ஒருவேளை நீங்கள் அந்த வெள்ளைக்கல்லை வாங்கி வைத்திருப்பீர்களானால் அது எதற்காக கொடுக்கப்பட்ட கல் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். இப்போ வெள்ளைக்கல்
அது பேர் எழுதப்பட்ட ஒரு வெள்ளைக்கல். ஆனால் அந்த பேர் எழுதப்பட்ட அந்த வெள்ளைக்கல் இருக்கிற பேரை ஆண்டவர் யாரும் அறியாதும் இயேசு மாத்திரம் அறிந்து கொள்கின்ற ஒரு நாமம் அங்கே கொடுக்கப்படும் என்று சொல்கின்றது. இப்போ வெள்ளைக்கல் என்கிற அர்த்தம் என்று சொல்ல, ஒருவேளை நான் ஒருவரிடத்தில் கடன் வாங்கியிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கடனை என்னிடத்தில் கடன் பெற்றவன் அல்லது இன்னும் சொல்லப்போனால் என்னிடத்துல ஒரு மாடை வச்சிருக்கேன். என் மாட்டை இன்னொருத்தன் என்ன செய்யறான், அதை திருடி அதை கொண்டு சமைத்து சாப்பிட்டு விடுகிறான். இப்போ அந்த விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பித்ததுனாலே நான் என்ன செய்கிறேன், போய் இதை மூப்பர்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்படும். அதாவது யூத கலாச்சாரம், இதுதான் யூத கலாச்சாரம். நான் யூத கலாச்சாரத்தை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான், அதாவது தல்முத், மிஸ்னா, கமேரா போன்ற தல்முத் ஏடுகளிலே இந்த யூத கலாச்சார புத்தகங்கள் இது போடப்பட்டிருக்கின்றது. ஒருவன் என்னுடைய ஆட்டையோ மாட்டையோ திருடி கொன்று போட்டு விட்டான் என்றால், அதை சமைத்து சாப்பிட்டான் என்றால், ஒருவரை அந்த அவன் செய்த திருட்டுதனம் எனக்கு தெரிய வேண்டுமானால் என்ன செய்வான், அவனை நியாயசனத்துக்கு முன்பாக அழைத்து கொண்டு போவார்கள். அதாவது மூப்பர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த வழக்கை விசாரிப்பதற்கு நம்மை வர சொல்வார்கள். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஒரு திங்கட்கிழமை வாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை போகிறோன்னா திங்கட்கிழமை வழக்குகள் விசாரிக்கப்படும், 2 பேருமே அந்த இடத்துல வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு திங்கட்கிழமை போகும்பொழுது அந்த இடத்துல என்ன செய்யணும், நான் நிற்க வேண்டும். ஒருவேளை என்னிடத்திலே ஆட்டையோ மாட்டையோ திருடினாலும் அந்த இடத்துல எனக்கு முன்பாக நிற்பான், நான் இடத்துல நிற்பேன். மூப்பர்கள் விசாரிப்பார்கள், நீ இடத்துல இந்த மாட்டை திருடினாயா? அப்போ குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்டவுடனே அந்த மாட்டுக்குரிய விலை கிரயத்தை அவன் என்ன செய்ய வேண்டும், எனக்கு செலுத்த வேண்டும். அதற்கு பிறகு அவன் என்ன பண்ணுவான், அவன் ஷர்ட்டை கட்டி தந்ததில் நிற்கணும். அவனுக்கு 6 சாட்டை அடி கொடுப்பார்கள். 6 சாட்டை அடி கொடுத்து பிறகு அவனுக்கு ஒரு பெயரை கொடுப்பார்கள். ஏனென்றால் இந்த நாள் முதற்கொண்டு இவனுடைய பெயர் ஒருவேளை சொந்த பெயர் அல்ல, இனிமேல் இவனுடைய பெயர் மாட்டுத் திருடன் அல்லது ஆட்டுத் திருடன் என்று அழைப்பாயாக. அது எப்படி சொல்வார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். அது மாட்டுத் திருடன் ஆட்டுத் திருடன் என்று அவனுக்கு பெயர் கொடுக்கப்படும். இப்போ ஒருவேளை திங்கட்கிழமை தான் வழக்குகள் விசாரிக்கப்படும் என்றால், அன்றைக்கே ஒரு வெள்ளிக்கிழமையோ நான் போய் அந்த என்னை குற்றம் சாட்டினாரோ, என் மேல் வழக்கு தொடர்ந்தார் அல்லவா, ஒருவேளை அவர் அது வழக்கு தொடர்ந்து விடுங்களே, இந்த குற்றவாளி போய் கேட்பார், ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்த காரியத்துக்கு நான் உரிய பணத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது, இப்போது என்ன செய்வான், ஒருவேளை அந்த தலைவன் மன்னிப்பானால் அந்த பணத்தை ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை, என்னால் இவ்வளோ பணம் கொடுக்க முடியாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை வாங்கி கொண்டு வருவான். வாங்கி கொண்டு திங்கட்கிழமை அந்த வழக்கு விசாரிக்கிற இடத்துக்கு நீ வா என்று சொல்வார்கள். இப்போ திங்கட்கிழமை அந்த வழக்கு விசாரிப்பதற்காக நிற்க வைப்பார்கள். இப்போது குற்றம் சாட்டப்பட்ட இந்த அவன் நிற்பான். நான் வழக்கை தொடர்ந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி அங்கே நிற்கிறான், நான் வழக்கு அவன் மேல் தொடர்ந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். இப்போ மூப்பர்கள் பார்த்து சொல்வார்கள், இப்போ என்னை பார்த்து சொல்வார்கள், இன்னாருடைய மாட்டை அவனுடைய பெயரை சொல்லி அவன் திருடி இருக்கிறான், எனவே அதற்குரிய தண்டனையை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வார்கள், அந்த இடத்துல சொல்லும் பொழுது உடனே வழக்கை தொடர்ந்து நான் என்னதை நான் சொல்வேன், நான் போய் ஒரு வெள்ளைக்கல், அந்த வெள்ளைக்கல்லை எடுத்துக்கொண்டு போய் மூப்பர்களுடைய பாதத்திலே நான் வைப்பேன். மூப்பர்களுடைய பாதத்திலே நான் அதை வைப்பேன். இப்போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மூப்பர்களை பாதத்தை வைத்த பிறகு நான் சொல்வேன், நான் அவரை மன்னித்து விடுகிறேன், நான் அவர் செய்த தவறை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி நான் சொல்லிவிட்டு அந்த வெள்ளைக்கல்லை எடுத்துமே மூப்பர்களுடைய பாதத்திலே நான் வைக்க வேண்டும். அப்போது அந்த மூப்பர்கள் என்ன செய்வார்கள், அந்த வெள்ளைக்கல்லை எடுத்து வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள், வெள்ளைக்கல்லை எடுத்து வைத்துக்கொண்டு இப்படி சொல்வார்கள், இப்பொழுது இந்த குற்றவாளி அவன் செய்த குற்றத்தை வழக்கு தொடர்ந்தவனை மன்னித்ததினாலே இவனை நாங்கள் விடுதலை செய்கின்றோம். ஆனால் அந்த வெள்ளைக்கல்லில் என்ன பெயர் எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா, அந்த வெள்ளைக்கல்லிலே அந்த குற்றவாளியுடைய பெயர் என்ன செய்யும், எழுதப்பட்டு அந்த மூப்பர்கள் சொல்வார்கள், இனிமேல் இவனுடைய பெயர் இப்படி அழைக்கக்கூடாது,
இனிமேல் மாட்டுத் திருடன் அல்லது ஆட்டுத் திருடன் என்று நீங்கள் பொதுஜனங்கள் இனிமேல் அவனை அழைக்க வேண்டும். அப்போ அந்த வெள்ளைக்கல் எதற்கு? குற்றம் செய்தனுடைய பெயர் மாற்றி அமைக்கப்பட்டு அது அவன் தண்டனைக்குரியதாய் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் வெள்ளைக்கல்லை வாங்கி வச்சுருக்கீங்களா வீட்டில்? அப்போ அந்த வெள்ளைக்கல்லுடைய அர்த்தம், அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், அந்த வெள்ளைக்கல் குற்றம் சாட்டப்பட்ட உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்லிலே இப்பொழுது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உனக்கும் எனக்கும் மட்டும்தான் அந்த பெயர் தெரியும். அது என்ன பெயர் தெரியுமா? ஒருவேளை பாவத்திலிருந்து நம் மனம் திரும்புவோமானால், சபையை பாவத்திலிருந்து மனம் திரும்புவோமானால், அந்த வெள்ளைக்கல் உங்களுடைய கரத்திலே என்னுடைய கரத்திலே அந்த வெள்ளைக்கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பெயர் மணவாட்டி. மணவாட்டி என்கின்ற பெயர். எனவே இதை தான் இடத்திலே வெள்ளைக்கல் என்று சொல்லப்படுகின்றது. ஆமென கண்பானவர்களே, அப்போ அந்த பெர்கமு சபை ஒருவேளை மனம் திரும்புமானால், இன்றைக்கு ஆவியானவர் ஒரு வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் பெரிய ஒரு மகிமையை ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். மேன்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற பெர்லின் என்ற இடத்துல இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த இடத்துல பெர்லின் என்ற இடத்துல என்ன நடந்தது என்றால், 1879 ஆண்டு ஜெர்மன் நகரில் என்ன செய்த கல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கல் ஆராய்ச்சிகளை செய்யும்போது அந்த இடத்துல அதனுடைய பெரிய ஒரு ஹாப்மேன் ஓஸ்மேன் என்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த கற்களை ஆராய்ச்சி ஒரு குகைக்குள் அந்த புகைகளை ஆராய்ச்சி செய்யும்போது அந்த இடத்துல ஒரு வகையான கல் கிடைக்கப்பெற்றது. அந்த கல்லை எடுத்துக்கொண்டு அவன் நாடு திரும்பி என்ன செய்தான், இன்றைக்கு பெர்லின் இருக்கிற அந்த கேலரியிலே அது வைத்தான். என்ன நடந்து தெரியுமா? ஏன் அதை நான் சொல்கிறேன் என்றால், இந்த கல் என்ன கல் என்று சொன்னால், நான் வெள்ளைக்கல்லை பற்றி நான் பேசவில்லை. இந்த கல் என்ன கல் என்று சொன்னால், ஜியஸ் அந்த கடவுளுக்கு பலியிட்ட அந்த இரத்த கால்வாய்கள் உடைந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த கற்கள், அந்த கற்களை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஜெர்மனியில் இருக்க பெர்லின் என்ற இடத்துல அந்த கேலரியில் வைத்திருப்பதனாலே நான் சொல்கிறேன், அந்த பெர்லின் என்கின்ற இடம் இன்றைக்கு சபிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த இடத்துல அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் அந்த இடத்துல அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்லி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல அதிகமான கொலை, அதிகமான மரணங்கள், அதிகமான சாபங்கள் நிறைந்த ஒரு இடமும் அந்த இடம். ஏனென்றால் அன்றைக்கு அந்த ஜிஎஸ் சாத்தானின் ஆவிகள் இன்றைக்கு அந்த இடத்துக்கு கடந்து போயிருக்கு. எத்தனையோ பேர் அந்த இடத்துல கொன்று குவித்த அந்த இடத்தினுடைய அந்த கற்கள் எல்லாம் பெர்லினில் வைக்கப்பட்டதுனாலே பிசாசினுடைய சாம்ராஜ்யம் அது மாறிவிட்டது. இது சாதாரண ஒரு சின்ன ஒரு கருத்துக்களாக நான் சொல்கின்றேன். ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினர் முழுக்க விளக்கம் சொல்லிக் கொடுக்கிற காரியம், பெர்கமு சபையாக இருந்தாலும் சரி, எபேசு சபையாக இருந்தாலும் சரி, சிமிர்னா சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபையினுடைய நன்மைகளை கர்த்தர் பாராட்டுகிற அதே சமயம் சபையினுடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அந்த சபை மனம் திரும்ப வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்லப்பட்டது போல, காதுள்ளவன் சுய ஞானமுடையவன் கேட்க கடவுள், சுய அறிவுடையவன் அது சுய ஞானம் அடைவான், சுய அறிவை அடைவான் என்று சொல்லப்பட்டது போல, சபையை 3 சபைகளுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தை இன்றைக்கு நாம் சுதந்திரத்து கொண்டோம். மனம் திரும்புவோம், ஆசீர்வாதமாக மாறுவோம். என்னுடைய அடுத்த பாகத்திலே 7ஆம் பாகத்திலே இன்னும் இருக்கிற மீதமான சபையை பற்றி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகின்றேன். இந்த பாடம் யாவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள். தொடர்ந்து அநேக ஆராய்ச்சிகளை நான் செய்து கொண்டிருப்பதனாலே தொடர்ந்து பாடத்தை நாம் படிக்கப் போகின்றோம். ஒருவேளை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள், நீங்கள் ஆண்ட்ரூ சத்யநாதன் என்று சொல்லி நீங்கள் என்னுடைய பெயரை செலுத்தும்போது அதில் என்னுடைய நேம் வரும். அதில் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்களானால் உங்களுக்கு இந்த வெளிப்படுத்தின பாடத்தை உங்களுக்கு தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த வெளிப்படுத்தின பாடங்களுக்கு பிறகு உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக இன்னும் அநேக பாடங்களை நான் எடுக்கப் போகின்றேன். உங்கள் யாவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும், சபைகளுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் இருப்பாராக. நாம் ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. வேத வசனத்தின் மூலம் எங்களோடு கர்த்தர் பேசுனதுக்காக நன்றி. நீ கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி. தொடர்ந்து இந்த பாடத்தை யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களெல்லாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சுக ஜீவத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒரு தெளிவடைந்தவர்களாய் கர்த்தர் மாற்றமாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து என்னுடைய சேனல் நீங்கள் பாருங்கள். அநேக விதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாம் உங்கள் யாவருடன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you. See you on my next channel. Thank you.